வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். நம் ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக. இந்த உலகத்திலே வாழ்ந்த பல மோசமானவர்கள், கொலைகாரர்கள், திருடர்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்திருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் அவர்கள் இயேசுவின் அன்பால் ஈர்க்கப்பட்டு தங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை சந்தித்திருந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற யூத மத தலைவர்கள், பரிசேயர்கள், சதிசேயர்கள், சனகரிப் சங்க உறுப்பினர்கள், பிரதான ஆசாரியர், இவர்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களை நேரடியாக கேட்டும் கூட கடைசி வரை அவர்கள் மனம் திரும்பவே இல்லை. அதை குறித்து நான் உங்கள் மத்தியிலே சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து தாம் ஊழியம் செய்து கொண்டு வந்த நாட்களில் பல தடவைகள் மறைமுகமாக, நேரடியாக தாம் யார் என்பதை யூத மத தலைவர்களுக்கு தெரிவித்து கொண்டேதான் இருந்தார். யூதர்களும் அந்நாட்களில் மேசியாவை எதிர்பார்த்துதான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சில தலைவர்கள், அரசாங்க அதிகாரிகள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் முக்கியமான பொறுப்பில் இருந்தவர்கள் கடைசி வரை அவருக்கு எதிராகவே இருந்தார்கள். அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்தும் கூட அவர்களுடைய இதயங்கள் மாறவே இல்லை. காரணம், இயேசுவை ஏற்றுக்கொண்டால் தங்களின் தவறான வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அதன் விளைவாக தாங்கள் அனுபவித்து கொண்டிருந்த சுகபோக வாழ்க்கையை இழக்க வேண்டியதிருக்கும். இன்றும் கூட அநேகர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நன்றாக அறிந்திருந்தும் மனம் திரும்பாமல் வாழ்வது தாங்கள் விரும்பி செய்கின்ற பாவங்களை விட்டுவிட வேண்டுமே என்பதற்காகத்தான். அவர்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து முக்கியமானவராக அவர்களால் கருதப்படவில்லை. இந்த யூத தலைவர்கள் கடைசியாக ஒரு மிகப்பெரிய தவறை செய்தார்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்று காவல் சேவகர்கள் வந்து யூத தலைவர்களிடம் சொன்னபோது அப்போதும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பவில்லை. இதுதான் அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது உண்மை என்று தெரிந்தும், இவர்தான் மேசியாவாக இருப்பார் என்று அறிந்தும் அவரை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் போகின்ற அளவிற்கு அவர்கள் இருதயம் மறைக்கப்பட்டிருந்தது, கடினப்பட்டிருந்தது. காரணம், இதயத்தின் பாவநிலை. அப்போதும் பொய்யான செய்தியை பரப்ப முயற்சிக்கிறார்கள். இயேசுவின் உயிர்த்தெழுதலின் மூலம் வந்த அந்த கடைசி தருணத்தையும் அவர்கள் இழந்து விட்டார்கள். இயேசுவின் வல்லமையை கடைசி வரை உணராதிருந்தார்கள். அன்பானவர்களே, இயேசு நம் வாழ்க்கையில் மனம் திரும்ப அவரோடு வாழ பல வாய்ப்புகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார். நிறைய பிரசங்கங்களை ஆலயங்களிலே கேட்கிறோம், விசேஷித்த கூட்டங்களிலே நாம் கேட்கின்றோம். ஊடகங்களின் வழியாக தினமும் சிறிய பெரிய செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த செய்திகளை கேட்டதற்கு பிறகு அல்லது இந்த செய்திகளை கேட்பதினால் எனக்குள் என்ன விளைவுகள், மாற்றங்கள் ஏற்படுகிறது? வேதம் முழுவதும் சொல்லப்படுகின்ற மைய சத்தியம் என்ன? மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல் என்றால் என்ன? பாவி என்று உணர்ந்து பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளதாக திரும்புதல், என்னுடைய சுபாவ அளவிலே மாற்றங்கள் ஏற்படுதல், என் வாழ்க்கையின் நோக்கங்களில் மாறுதல். இவைகள்தான் உண்மையான கிறிஸ்தவனின் வாழ்க்கையிலே ஏற்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, மனம் திரும்புதலின் அனுபவம்
மனம் திரும்பின பிறகு ஆண்டவருக்குள்ளதாய் மாறிக்கொண்டே சுபாவ அளவில் வளர்ந்து கொண்டே இருக்கின்ற அனுபவம், உன்னத நோக்கங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனுபவம், இவைகள் நம் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இவைகளில் நாம் நடப்பதற்கு அனுதினமும் உதவி செய்வாராக. நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார். தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.